சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணுங்க குணா. அதிமுக செயற்குழு கூட்டத்திற்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் என்பதன் காரணமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அசைவ விருந்தினை வழங்கியிருந்தார். அதன் பிறகு மாவட்ட செயலாளர்களோடு கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகாக இன்றைய தினம் தற்பொழுது அதிமுக செயற்குழு கூட்டத்தினை எடப்பாடி பழனிசாமி கூட்டி தற்பொழுது செயற்குழு உறுப்பினர்களோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது குறித்தும் அதே போன்று அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காமல் பாஜகவோடு கூட்டணி அமைத்தது தொடர்பாக இன்றைய செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி செயற்குழு உறுப்பினர்களிடம் அது குறித்தான விளக்கத்தினையும் அளிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த செயற்குழு கூட்டத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு வழங்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 350க்கும் மேற்பட்ட அதிமுக செயற்குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதன் காரணமாக இந்த செயற்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.